வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப அருமையான ரொம்ப சத்து நிறைந்த ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இரும்பு சத்து நிறைந்த எலும்புகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம் இந்த தோசையை. இதான் வந்து முருங்கைக்கீரை தோசை. இப்போ முருங்கைக்கீரை தோசைக்கு வந்து நல்ல ஒரு பிஞ்சு கீரையா எலசான கீரையா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். லைட் கிரீன்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல பிஞ்சு கீரை நம்ம தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப முத்தலானது போட்டிங்கன்னா தோசைக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வைக்கோங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை லைட்டாக அப்படி உடச்சி இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சிக்கோங்க. அந்த சின்ன கொப்பாக இருக்கிறத எடுத்துட்டு மொத்தமாக அப்படியே உருவிடலாம். நம்ம ஏன்னா வந்து அரைக்க தான் போகிறோம் அந்த கீரைக்கு, அதனால மொத்தமாக அப்படியே உருவிடலாம். உள்ளே வந்து குட்டி குட்டியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. அந்த ஒரே ஒரு பிரான்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். உருவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன தண்டெல்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. இதை அரைச்சா அப்படியே சேர்ந்து அரைஞ்சிரும். கீரை பொரியல் தோசைக்கு இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்ல பிஞ்சு கீரையாகவும் நல்ல எலசான கீரையாக போடுங்க. முத்தலான கீரை கிடச்சிச்சின்னா அதை சூப்புக்கு செய்யலாம். அந்த சூப்பு ரெசிபியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. ஒரு கிளாஸ் குடித்தாவே போதும், நம்மளுக்கு அன்றைக்கி தேவையான அயன் சத்து ஃபுல்லாக நல்லா கிடைக்கும். இந்த முருங்கைக்கீரையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு கட்டு அளவு முருங்கைக்கீரை. இதுக்கு வந்து தேவையான அளவு மாவு. இது வந்து ஏற்கனவே புளிக்க வச்ச தோசை இட்லிக்கு ஊற்றுறதுக்கு தேவையான அளவு மாவு. இது அரைச்சி புளிச்ச மாவு தான் இது. நல்ல இந்த மாவில் வந்து நம்ம ஏற்கனவே உப்புலாம் சேர்த்துட்டோம், அதனால் தனியாக நம்ம இந்த கீரைக்கு மட்டும் உப்பு போட்டு நம்ம அரைக்க போகிறோம். 2 கப்பு அளவு கூட வச்சுக்கலாம். காப்படி அரிசி போட்டு நம்மளுக்கு கிடைக்கிற மாவு தான் இந்த மாவு. இந்த மாவோட கொஞ்சம் ஜாஸ்தி கீரை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு நல்ல க்ரீன் கலரில் தோசை கிடைக்கும். நிறைய மாவு போட்டு கொஞ்சம் கீரை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அதில் சத்து இருக்காது, கலரும் கிடைக்காது. இது கூடயே வந்து அரைக்கிறதுக்கு இந்த கீரைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. கீரை, மிளகு, சீரகம், உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா அரைக்கும். இனி பதத்துக்கு அரைச்சிக்கணும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தோசை இதுவே ஆல்ரெடி தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அரைச்சி ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாக போயிடும், நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சாதான் நல்லா நைஸாக அரைப்படும். இல்லைன்னா திப்பியாக இருக்கும், அங்கங்கே இலை இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தோசையில் கலக்கும் போது என்ன நம்ம கலந்து கொடுத்துக்கிறோம் குழந்தைகளுக்குனே தெரியாது. இப்போ இந்த மாவுல நம்ம அப்படியே ஊற்றிக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பரான க்ரீனாக மாவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரை இந்த தோசைக்குரிய மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஊற்றினோடனே நம்ம தோசை சுடலாம். இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் கார சட்னி, சின்ன வெங்காயம்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். 20 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு. இதுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்கும். 4 தக்காளி. நம்ம கார சட்னி ஏற்கனவே நம்ம சொன்னதுனால இது வந்து ஒரு 8 வரமிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, உளுந்து, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை. இந்த சட்னி வைக்கிறதுக்கு நம்ம வந்து எதையுமே ஃபஸ்ட்டு வதக்க தேவையில்லை. மிளகா வத்தல் சின்னதாக நம்ம சிசரில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. வெள்ளைப்பூடு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமே அந்த தக்காளியில் இருந்ததும் வெங்காயத்தில் இருந்த தண்ணியே எவ்வளோ அழகாக அரைச்சிருக்கு பாருங்க. எண்ணெய் ஊற்றி வதக்க போகிறோம். அடுப்பில் கடாயை வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கார சட்னினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கிறோம். இந்த சட்னி வந்து நல்லா கிளறி விட்டு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கிறோம். இது வந்து தெரிச்சு வரும். இது மாதிரி மூடி வச்சு மூடிட்டோம்னா தெரிக்காமல் இருக்கும். இப்போ நம்மளோட சட்னியை நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மிதந்து வருது பாருங்கள். இதுக்கு கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா விட்டுறணும். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சிம்பிள்லேயே வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்ல எண்ணெய் மிதந்து சூப்பராக வரும். நம்ம கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வதக்கிறது தான் இந்த சட்னியிலே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த தோசையை நம்ம ஊற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா வந்து நெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து நெய் ஊற்றுறோம். மற்றபடி அந்த ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரிலாம் ஊற்றுறத விட இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது.
நம்மளோட மொறுப்பான முருங்கைக்கீரை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து கருவேப்பிலை தோசை, பூசணிக்காய் தோசை, கேரட் தோசை இந்த மாதிரி நிறைய தோசை வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் கண்டிப்பாக. இது என்ன ஒரு டெக்னிக்னா, குழந்தைங்களுக்கு இப்போ முருங்கைக்கீரை பொரிச்சு கொடுத்தீங்கன்னா நிறையா சாப்பிட முடியாது, சாப்பிடவே மாட்டாங்க சில குழந்தைங்க. இந்த மாதிரி நம்ம தோசையில் நல்லா கிறிஸ்பியாக நெய் ஊற்றி இப்படி ஊற்றினோம்னா யாருமே வேணாம்னே சொல்ல மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம காயை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக கொடுக்கலாம், அதே மாதிரி டேஸ்டியாகவும் கொடுக்கலான்னு தான் பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சட்னி, கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு க்ரீன் தோசைக்கு ரெட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யும்போது இதையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள்.